முதல் முறையா ஒரே கார்ல முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பயணம் செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு செயல்பட்டு வருது. தமிழகத்துல இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதனால அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டு வராங்க. முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் தனித்தனியா பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில இவர்கள் இருவரும் நெல்லை மாவட்டம் கோவிந்தபேரில் முன்னாள் சபாநாயகர் TH பாண்டியன் நினைவு மண்டபத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்காங்க. அப்போ தமிழக முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து முதன்முறையா ஒரே கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு திறந்தவெளி வேனில் இருவரும் இணைந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல செம வைரல் ஆயிட்டு வருது. முதல்வரும் துணை முதல்வரும் இணைந்து ஒரே கார்ல வருகை தந்தது தொண்டர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையிலே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலையணிக்க வருகை தந்திருக்கிறார்கள். மீண்டும் ஆட்சி வைக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி ஆட்சி வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் OPS கழகத்தின் அண்ணன் OPS முதல்வர் அண்ணன் எடப்பாடி கழகத்தின் 21 அண்ணன் OPS வீதிகளிலே 20 தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை தமிழ்நாடு